எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா குரூப் 2 2 இயர் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடந்திருந்தது. அதுல புத்தமிழ்ல எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை கொஞ்சம் எளிமையா இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் ஸ்கூல் புக் சோர்ஸ் தாண்டி வெளியில போயிட்டாங்க. லாஸ்ட் எக்ஸாம்ல ரொம்ப டஃபா இருந்தது. இப்போ கொஞ்சம் ஈஸியா இருந்தாலும் கொஞ்சம் வெளியில அதிகமா நம்ம படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இப்ப வந்துட்டோம். ஓகே, இந்த வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் தமிழ் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுல 100 கேள்விகள்ல எதெல்லாம் நம்மளோட பதிப்பகம், அதாவது ஆசான் பப்ளிகேஷன்ஸ்ல இருந்து எந்தெந்த கேள்விகள் டைரக்டா கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த டாபிக் புரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புரிஞ்சதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான கேள்விகள் எதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ பாக்குறோம். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொறுத்துக கேட்டிருக்காங்க. இதுல தட்டு, களி, கலை, அடி அப்படின்னு வேம்பு, சோளம், கரும்பு இது பாத்தீங்கன்னா டைரக்டா நம்மளோட புக், அதாவது ஆசான் புக்குல 285 பேஜ் நம்பர் அதுல இருக்கு. அதுல பாருங்க, அடி வகைன்னு கொடுத்துருக்கோமா, அடி வகைக்கு கீழே கம்பு, சோளம் அப்படின்னு தட்டு, தட்டை, கரும்பு, களி, மூங்கில், கலை, அதுக்கு அடுத்து புலி, வேம்பு அப்படிங்கறது அடி. அப்படியே டைரக்டா இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? பேஜ் நம்பர் செக் பண்ணிக்கோங்க, 285 பேஜ் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். யானையின் ஒளி மரபை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிளிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட புக்கோட பேஜ் நம்பர் 285, சேம் பேஜ்லயே முதல்ல 285, அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதே 285வது பேஜ்ல யானை பிளிரும் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். விலங்குகளின் ஒளி மரபுல டைரக்டா இந்த கேள்வி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 6வது கேள்வி, வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் கீ என்னன்னா விரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட புக்கோட பேஜ் நம்பர் 61 பேஜ் நம்பர்ல விரல் அப்படிங்கிறது வலிமை, வெற்றி. பாத்தீங்களா, டைரக்டா நமக்கு இதோட ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்த கேள்வி பார்க்கலாம். சேர்த்து எழுதுக. உள் கூட்டல் மனம் அப்படிங்கிறது உன் மனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே டைரக்டா இல்லைன்னா, ஆனா உங்களுக்கு கான்செப்ட் நம்ம கொடுக்கும். இந்த இடத்துலதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுல புணர்ச்சி விதிகள் அப்படின்னு நம்ம ஒரு பேஜ்ல கொடுத்துருக்கோம். எத்தனாவது பேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20வது பேஜ். அந்த புணர்ச்சி விதிகள்ல லகர, நகர, ஈறு அப்படின்னு ஒரு ஹெட்டிங். அதுக்கு கீழே வேற்றுமை புணர்ச்சியின் நிலைமொழியீற்று லகரமும் வல்லின முதன்மொழியோடு புணரும் போது லகரம் ரகரமாக பிரியும், லகரம் தகரமாக பிரியும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கயல் பிளஸ் முள் அப்படின்னு இருக்கா, இந்த இல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இன்னா மாறும். அதே நேரத்துல நமக்கு என்ன கேள்வி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இல் கொடுத்துருக்காங்க, அது என்னவா மாறுது, இன்னா மாறுது. அதே நேரத்துல மா அப்படிங்கிறது அப்படியே மொழி அப்படின்னு மாறுது. அப்போ இந்த இல் என்னவா மாறும், இன்னா மாறிடும். புரியுதா? அதுக்கடுத்து மான்கிறது அப்படியே டைரக்டா வந்துருச்சு. அப்போ டைரக்டா நமக்கு கான்செப்ட் புரிஞ்ச இந்த இடத்துல நம்மளால டைரக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? பேஜ் நம்ம நோட் பண்ணிக்கோங்க, 20வது பேஜ். அடுத்தது கூற்று காரணம். எது, ஏது, யாது என்னும் சொற்கள் சுற்று சொற்களாகும். அடுத்து ஏ, யா என்னும் சொற்களை சிற்றெழுத்தை அடிப்படையாக கொண்ட சொற்கள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது என்னது, இது எல்லாமே வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள்ல என்னென்ன வரும் அப்படிங்கறத நம்மளோட புக்ல என்ன பேஜ் நம்பர் 65வது பேஜ் நம்பர்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதை செக் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும். ஏ, யா, ஆ, ஓ ஆகிய 5 வினா எழுத்துக்கள் இங்க சுற்றெழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஏ, யா அப்படிங்கிறது சுற்றெழுத்து அடி. அப்ப ரெண்டுமே தவறு. அப்போ இது என்னது, கான்செப்ட புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம தெளிவா கொடுத்துருக்கோம் புக்ல. அதை பாத்தீங்கன்னாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. சொற்கள் இலக்கணம். அது நாய், அவர், அவர்கள், அவை நாய்கள், தங்கை, இது எல்லாமே நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். எப்படி கேட்டிருக்காங்க, பன்மைன்னு கொடுத்துருக்காங்க, ஒருமைன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்றோம். ஃபர்ஸ்ட் அது நாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னது ஆன்சர், ஒருமை. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒருமை அப்படின்னு கொடுத்துருக்கோம், பன்மைன்னு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஸ்கிரீன் அந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் அது நாய் அது அப்படிங்கிறது ஒருமையா, அப்ப டைரக்டா நம்ம இந்த இடத்துக்கு வந்துருவோம். அதே நேரத்துல நாய் அப்படிங்கிறது ஒருமை, நாய்க்கு பதிலா நரியும். அவ்வளவுதான், புரிஞ்சுட்டீங்கன்னா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அவர், அவர்கள், அதுக்கடுத்து அவை நாய்கள், தங்கை. தங்கை அப்படிங்கிறது இங்க பாருங்க, தங்கைமா இருக்கா, தங்கைன்னு இருக்குது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, தங்கைன்னு டைரக்டாவே கொடுத்துருக்கோம் ஒருமை அப்படின்னு சொல்லி. அப்போ இது என்னது, ஒருமை. நாய்கள், அப்ப இந்த பக்கம் வாங்க, நரிகள்னு இருக்கு. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ சில இடங்கள்ல நேரடியாகவும் சில இடங்கள்ல மறைமுகமாகவும் ஆன்சர் பண்ற மாதிரி நம்ம புக்ல கொடுத்துருக்கோம்.
அப்ப 11வது கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ. அது வந்து 76வது பேஜ் நம்பர்ல வந்து ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிழையற்ற தொடரை தேர்க. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர், தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல நம்ம புக்லோட பேஜ் நம்பர் 125. டாபிக் என்னன்னா 2 வினை சொற்களிலிருந்து விடையை தேர்க அப்படின்ற மாதிரி டாபிக் கொடுத்துருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா குவிந்துங்கிறதுனா என்ன, குவித்து அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிற மீனிங் கொடுத்துட்டாங்க. அப்ப அதை வச்சு நம்ம ஆன்சர் வந்து ஈஸியா பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒன்றன் மேல் ஒன்றாக தொடர்ச்சியாக, அப்போ பாராட்டுகள் எப்படி இருக்கும், ஒன்றன் மேல் ஒன்றாக தொடர்ச்சியாக வந்து நமக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அடுத்து வந்து என்ன செய்வாங்க, பரிசு பொருட்களை குவித்தனர். அப்போ சேர்த்து வைக்கிறது, குவித்து அப்படிங்கிறது சேர்த்து வைக்கிறது. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ற மாதிரியான ஒரு கேள்விதான் இந்த இடத்துல வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்த கேள்வி. மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர், என்ன செய்தால் வாடுவர் விரும்பினர். முகம் திரிந்து நோக்கினால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட டைரக்டான பேஜ் நம்பர் என்னன்னா 620வது பேஜ்ல வந்து அப்படியே அந்த குறளை வந்து உள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, மோப்பக்குள்ளையும் அனிச்ச முகம் தெரிந்து நோக்கக்குள்ளையும் இருந்து, மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும், முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் கொடுத்துருக்காங்க. அப்போ முகம் திரிந்து நோக்கினால், முகம் திரிந்து முகம் மாறுபட்டு நோக்கினால் என்ன செய்வாங்கன்னா விருந்தினர்கள் வாடுவர் அப்படிங்கறத டைரக்டா வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஆன்சர் வந்து டி, 620வது பேஜ் நம்பர். செக் பண்ணிக்கோங்க நம்ம புக்ல. அடுத்தது ஊவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 693. என் சரிதம் ஹெட்டிங் போட்டே நம்ம வந்து இந்த டாபிக் வந்து கொடுத்தாச்சு. ஊவே சாமிநாதர் தனது வரலாற்றை என் சரிதம் எனும் தலைப்பில் ஆனந்த விகடன் வார இதழில் 40-42 வரை தொடராக எழுதி வந்தார். ஓகேயா, அப்போ அந்த ஹெட்டிங்கே அதுதான், என் சரிதம் அப்படின்னு ஹெட்டிங்கே. ஓகேவா, ஆன்சர் பேஜ் நம்பர் 693. அடுத்தது பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்க. இதோட பேஜ் நம்பர் என்னது, 712. அப்படியே வரிசையா இருக்கு பாருங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்னு ஆகிய இதழ்களை நடத்தினார். அப்போ இது இருக்குது, தமிழ் சிட்டு இருக்கு, தமிழ் நிலம் இருக்கு. அப்ப இல்லாதது என்னது, தேசபக்தன். இதுதான் வந்து சரியான விடை. ஓகேங்களா, சரி. அடுத்து பேஜ் நம்பர் 712. அடுத்தது இடியோசை கேட்ட நாகம் போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் என்னது, மிரட்சின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட புக்கோட பேஜ் நம்பர் என்னது, 527வது பேஜ்ல கொடுத்துருக்காங்க. என்னது, இடியோசை கேட்ட நாகம் போல. அதுக்கு என்னது, அச்சம், மிரட்சி, நடுக்கம், மூணுமே சரிதான். சரியா, அப்போ ஆன்சர் மிரட்சின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பேஜ் நம்பர் 527. இதெல்லாம் என்னது, டைரக்டாவே நமக்கு வந்து இதுதான் கொஸ்டின், இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம புக்லயே இருக்கு. அடுத்தது சரியான தொடரை கண்டறிக. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும், ஆன்சரை வந்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். அப்போ ஒருமையா இருந்துச்சுன்னா விழுந்ததுன்னு வரணும். அப்ப இங்க பாருங்க, பேஜ் நம்பர் 75, ஒருமை பன்மை அறிதல் அப்படிங்கிற பேஜ் நம்பர்ல. இப்போ மரம் அப்படிங்கிறது ஒருமை, சாய்ந்ததுன்னு வந்துருச்சு. அறிஞர் வந்தார். அதே மாதிரி பன்மையில பாருங்க, மரங்கள் அப்படின்னா சாய்ந்தன, கருவிகள்னா பழுதடைந்தன. அப்போ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணுமா, அப்போ கிளைகள் அப்படின்னா அங்க நேன் வந்திருக்கணும், அதை வச்சே புரிஞ்சு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இதுவும் தவறு, மரம் வளர்ந்ததுன்னு வந்திருக்கணும். குரங்குகள் மரத்துக்கு மரம் தாவின. ஓகே, இதுதான் வந்து சரியானது. யானைகள் குட்டிகள் தான் சென்றது, இதுவும் தவறு. ஓகேவா, அப்போ இது வந்து என்னது, கான்செப்ட புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ற மாதிரியா இருக்கு. ஓகேங்களா, அடுத்த கேள்வி. அடவி என்ற சொல்லின் பொருள். இதெல்லாம் டைரக்டா நம்ம புக்ல வந்துச்சு. 191, பேஜ் நம்பர் 191. அடவி அப்படிங்கிறது காடு அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா, 869 லெட்டர் நம்பர், பேஜ் நம்பர் 191. அடுத்தது பரியது கூறுங்கோட்டதாயின் யானை வெறுவும் புலிதா குறும் அப்படின்னு ஒரு குறள் கொடுத்திருக்காங்க. அதுல மிகுதி அப்படிங்கிற பொருளை உனக்கு சொல்லை கண்டறிக. மிகுதினா கூர் அப்படின்னு கொடுத்தாச்சு. இதுல பேஜ் நம்பர் 619, 619வது பேஜ். அதுல பெருத்த உடலும் கூர்மையான கொம்புகளும் இருந்தாலும் யானையானது மன ஊக்கமுள்ள புலி தன் மீது பாய்ந்தால் அச்சம் கொள்ளும். அப்ப கூறும் போட்டது அப்படிங்கிறது கூர்மையான கொம்புகள், பெருத்த உடல்னு கொடுத்துட்டாங்கன்னா கரியது கூறுங்கோட்டது ஆயிடும். அப்போ மிகுதி அப்படிங்கிறதோட பொருள் என்னது, டைரக்டா கூர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, அடுத்தது உதகை மருவு மருவு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுல பேஜ் நம்பர் வந்து 204வது பேஜ் நம்பர். இதுல பாத்தீங்கன்னா எத்தனாவது, 14வதுல டைரக்டா கொடுத்துருக்கு. உதக மண்டலம் அப்படிங்கிறது உதகைன்னு சொல்லுவாங்க, ஊட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்தது 35 பிழை திருத்துக.
இதோட மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். அஃது அப்படிங்கறத சரியான விடை. பேஜ் நம்பர் என்னது 207. அப்போ இது என்னது கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ பிழை திருத்துக அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதுல வந்து எவ்வளவு அதுன்றதுக்கு பதிலாக தானே கேட்டிருக்காங்க. எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்து. உயிர் எழுத்துக்கு முன்னால அஃதுன்னு தான் வரணும். அது இங்க பாத்தீங்கன்னா உயிர்மெய் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது, உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ இது கான்செப்ட புரிஞ்சுட்டீங்கன்னா ஆன்சர் பண்ற மாதிரி டைரக்ட் கொஸ்டின். அடுத்தது, நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகாதமையாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னு சொல்லி பழமொழி 400 அப்படிங்கிற நூலோட பாடல் கொடுத்திருக்காங்க. இதுல கேள்வி என்னது, இணை எழுத்து கேட்டிருக்காங்க. அப்ப இணை எழுத்துன்ற டாபிக் நம்ம புக்ல எங்க இருக்கு, 63வது பேஜ்ல இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா இன்னு இட்டு, ஓகேவா, வேண்டுவது இன் இட்டு, இதோட இணை எழுத்து இதுதான். ஓகேங்களா, அப்போ டைரக்டா கான்செப்ட் புரிஞ்ச உடனே அக்செப்ட் பண்ற மாதிரியான கேள்வி இதெல்லாம். அடுத்தது, அதே நேரத்துல பழமொழி 400 அதை பத்தியும் முன்துரை அறையனார் அவர் எழுதின பாடலையுமே நம்ம புக்ல கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் 656 அதுல கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, சுட்டெழுத்துக்கள் உறுதிக்கூற்று காரணம் கொடுத்துருக்கோம். சுட்டெழுத்துக்களை இடசுட்டுகள் என்றும் குறிக்கலாம். அகம்புறம் என சுட்டெழுத்துகள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது. அப்போ இதுல என்னது, சுட்டெழுத்துக்களை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். 64வது பேஜ் நம்பர்ல சுட்டெழுத்துக்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகே. இது வந்து ஸ்கிரீன்ஷாட் சின்னதா இருக்குது, ஏன்னா அந்த பேஜுக்கு அந்த மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம புக்ல செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும், அகச்சுட்டு, இந்த இன்னொரு இது காமிக்கிறேன் பாருங்க. இந்த அகச்சுட்டுன்னு இருக்கு, புறச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு இடச்சுட்டு அப்படிங்கறத பத்தி கொடுத்துருக்காங்க. சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை அப்படிங்கிறது இடைநிலை சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் இடைநிலை சுட்டு. அதே பேஜ் நம்பர் தான் 64. இதுல பாத்தீங்கன்னா அண்மை சுட்டுன்னு கொடுத்துருக்காங்க, செய்மை சுட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊ அப்படிங்கறத பத்தியும் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. இந்த ஊ அப்படிங்கிறது ரெண்டுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட இந்த எழுத்து பயன்படுத்தப்படுகிறது. அதனாலதான் இதை என்ன சொல்றாங்க, உவன், உவல், உவர், இது இடைநிலை சுட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆன்சர் வந்து டைரக்டா இருக்கு இதெல்லாமே. அடுத்த கேள்வி பார்ப்போம். எதிர் சொல்லை கண்டறிக. எந்தை அப்படிங்கிறது இதோட ஆன்சர் எங்க பேஜ்னா 117வது பேஜ் நம்பர்ல இருக்கு பாருங்க. எந்தை அப்படிங்கறதோட எதிர் சொல் வந்து முந்தை. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். ஓகேங்களா, 41வது கேள்வி டைரக்ட் கொஸ்டின். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தென் திராவிட மொழிகள் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளோட பேஜ் நம்பர் என்னது 746, 746வது பேஜ்ல தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் கொடுத்தாச்சு. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ், கன்னடம், மலையாளம் கூட இதுதான் வந்து என்னது தென் திராவிட மொழிகள். தமிழ், மலையாளம், கன்னடம், அதுக்கடுத்து குடகு, 4 வரிசையா இருக்கா. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா, டைரக்ட் கொஸ்டின் 746 பேஜ் நம்பர். அடுத்து, மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் சொல்லுவாங்க. நம்ம இதுல ரிவ்யூ அப்படிங்கிறதுக்கான மீனிங் கொடுப்பாங்க. சீராய்வு அப்படிங்கிறது மறு ஆய்வுன்னு சொல்லுவோமா. அப்ப எந்த பேஜ் நம்பர் 367. அடுத்தது, மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. இதுல பாருங்க, இந்த கேள்வியில இருக்க எல்லாமே நம்ம புக்ல இருக்கு. ஒண்ணு காணல் நீர், காணல் நீர் இருக்கா இருக்கு. அடுத்து கரையேறுதல், கரையேறுதல் இந்த பேஜ். அடுத்து கை கழுவுதல், கை கழுவுதல் இந்த இருக்கு. குரங்கு பிடி இங்க இருக்கு. அப்போ 4மே இந்த பேஜ் இருக்கு. 535, 537வது பேஜ் நம்பர்ல செக் பண்ணீங்கன்னா தெரியும். காணல் நீர் அப்படிங்கிறது இல்லாத ஒன்று, அப்போ கிடைக்காத ஒன்று. ஓகேங்களா, அடுத்தது கரையேறுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது முன்னேற்றம் அடைதல், அப்போ துன்பத்திலிருந்து மீளுதல், முன்னேறுறது தானே. அடுத்து கை கழுவுதல் அப்படிங்கிறது விட்டு விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விட்டு விடுதல் டைரக்டா இருக்கு. அடுத்து குரங்கு பிடி அப்படிங்கிறது உறுதியாக பற்றுதல், அப்போ பிடிவாதம். சரியா, அடுத்தது பேஜ் நம்பர் 535 to 537 2 பேஜ்லயுமே இருக்கு. இது வந்து டைரக்ட் கொஸ்டின், எதுவுமே மாறல. அடுத்தது, பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிதல் கொடுத்துருக்காங்க. அக்ரிணை பிழையற்றது, அவை அல்ல அப்படிங்கிறது தான் வந்து பிழையற்றது. அப்போ இதுலயே பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 76வது பேஜ். ஒண்ணு ஒருமை, இன்னொன்னு பன்மைன்னு கொடுத்துருக்கா. அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அவை அப்படிங்கிறது வந்து எங்க கொடுத்துருக்காங்க, பன்மைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் வந்து சரியான விடை. டைரக்ட் கொஸ்டின் இது எல்லாமே. அவன், அவள், அவன், அவள், இதெல்லாம் என்னது ஒருமை. மரம் அப்படின்னு இருக்கு, அப்ப அதுக்கு பதிலா நரி, அப்ப அது என்னது ஒருமைதான். சரிங்களா, இது டைரக்ட் கொஸ்டின். ஆன்சர் வந்து அப்படியே நம்ம புக்ல வந்து இருக்கு. அடுத்தது, சரியான தொடரை தேர்வு செய்க. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன, இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான். ஆனா இது வந்து கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா பண்ற மாதிரி இருக்கும். இது என்னது, நம்மளோட புக் பேஜ் நம்பர் 77. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மாடுகள் மேய்ந்தது, அப்போ இது வந்து என்னது கல் அப்படின்னு பன்மையில இருக்கா. அப்போ இந்த இடத்துல என்ன நான் வந்திருக்கணும்.
அப்போ செடி கொடிகள் இது பன்மையில இருக்கிறதுனால இது மேன் வந்துருச்சு. அப்போ இதை பார்த்தாலே இந்த பேஜ்ல இருக்கக்கூடியதை பார்த்தாலே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஏற்கனவே ஒருமை பன்மை பார்த்தோம்ல, அதை வச்சு நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி. சரிங்களா? டைரக்ட் இதுவுமே வந்து கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா இதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது 57வது கேள்வி. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. இப்பாடல் வரியில் கேலி அதோட எதிர் சொல் கேட்டிருக்காங்க பகைவர். அப்போ பேஜ் நம்பர் 117வது பேஜ் நம்பர்ல இருக்கு. கேலீர் அப்படிங்கிறது பகைவர் அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. 117வது பக்கம். அடுத்தது 58 ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துதான் கொடுக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. கா, கா, தே, நீ எல்லாத்தோட மீனிங்குமே இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கா அப்படிங்கிறது என்னது? பறவை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதுல பாத்தீங்கன்னா பறவை, காண்கிறது பறவை அப்படின்னு இருக்கு. அடுத்து கா அப்படிங்கிறது தராசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ துலாக்கோல், தராசு அப்படிங்கிறது வந்து துலாக்கோல் அப்படின்னு சொல்லுவோமா, அது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தே அப்படிங்கிறது என்னது? கொள்ளுகை அப்படின்னு சொல்றாங்க. கொள்கை. தேங்கிறது கொள்ளுகை. அடுத்து நீ அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கிறது உறுதி. ஓகேயா? அப்ப எல்லாமே இந்த கொஸ்டின் எதுவுமே மிஸ் ஆகல, டைரக்டா வந்துருச்சு நம்ம புக்ல. அடுத்தது 61 அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருக்கும் கண்ணீர் எதை என்னன்னு சொல்லுவாங்க? புன்கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் என்னது? 628. துன்பம் கண்டு பெருக்கும் நீர் கண்ணீர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? புன்கண்ணீர். அப்படியே டைரக்டா கொடுக்க கேள்வி இதெல்லாமே. 11வது அன்புடைமை அப்படிங்கிற ஒரு குரல் அதிகாரத்துக்கு கீழே வந்து இது கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்க பொறுத்துக. பொறுத்துகளை வந்து ஏனம் அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஏனம் அப்படின்னா மான் எலும்பு அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மான். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதோட பேஜ் நம்பர் என்னது? 58வது பேஜ் நம்பர். அடுத்தது அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 159. அப்பாவி அப்படிங்கறதோட அற்ப ஆவி அப்படிங்கிறது அப்பாவி அப்படிங்கறதோட தமிழ் சொல், திருத்த சொல். சரிங்களா? அடுத்தது தமிழ் சொல்லை கண்டறிக. பிண்டம் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட பேஜ் நம்பர் 113. நம்ம புக்ல வந்து சாவி அப்படிங்கறதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. சாவினா திறவு சொல். அப்போ இந்த சாவிங்கிறது பாரசீக சொல். ஓகேங்களா? அப்போ தமிழ் சொல் கிடையாது. தமிழ் சொல் இது வராது. சரியா? அப்போ இதுதான் வந்து ஆன்சர். பிண்டம் வந்து ஆன்சர். நம்ம புக்ல கொடுத்தது சாவி. அடுத்தது 67 மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எந்த நூல் அப்படின்னா நான்மணி கடிகை. பேஜ் நம்பர் 655. இது என்னது? நான்மணி கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார். இவர் எழுதின பாடல் நான்மணி கடிகை பத்தி விளக்கம், அதுக்கடுத்து அது தொடர்பான பாடல்கள் எல்லாமே இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் கொஸ்டின் 655. இது இந்த பாடல் வரிகள் கூட தெரியுதா? மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புலவர் அப்படியே கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இந்த அடி இடம்பெற்ற நூல் முதுமொழி காஞ்சி. பேஜ் நம்பர் 658. முதுமொழி காஞ்சின்னு கொடுத்திருக்கா. அதுல பாருங்க ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. அப்படியே அதே சேம் லைன் கொடுத்தாச்சு. அடுத்த கேள்வி. ஏழாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து கொல்லாமைன்னு கொடுத்திருக்காங்களா? பேஜ் நம்பர் 662. ஏழாதில கொல்லாமை அப்படிங்கிறது அந்த வரியை கொடுத்தாச்சு பாருங்க. சமணத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏழாதியில் வலியுறுத்தி கொடுக்கப்பட்டிருக்கா. நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே டைரக்ட் கொஸ்டின் இது எல்லாமே. அடுத்து இரவில் மாட்டிய 70வது கேள்வி. இரவில் மாட்டி இலங்கு சுடர் நெகிழி உறவுநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை செய்யுளை இயற்றியவர் யாருன்னா உருத்திரங்கண்ணனார். பேஜ் நம்பர் 753. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. நான் வந்து அந்த பேஜோட இந்த பாருங்க, இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி இருக்குதா? அப்படியே இந்த பாடல் கொடுத்தாச்சு. உருத்திரங்கண்ணனார். டைரக்ட் கொஸ்டின் இது எல்லாமே. அடுத்து 72 பிறமொழி சொற்களை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன பேஜ்னா 112வது பேஜ். பிறமொழினா வாடகை அப்படிங்கிறது குடிக்கூலி. குடிக்கூலி தான் நம்ம சொல்லு. வாடகை அப்படிங்கிறது பிறமொழி சொல்ல. அப்ப டைரக்டா ஆன்சர் பண்ற மாதிரியான கேள்வி இது. ஓகேங்களா? அடுத்தது சரியான திருக்குறளை கண்டறிக. 76வது கேள்வி. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லுக்கு சொல்லில் பயனில்லா சொல்ல. பேஜ் நம்பர் 227. அப்படியே முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகன்னு சொல்லி ஒரு கேள்வியாவே கொடுத்தாச்சு. அதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க. அப்போ டி ஆன்சர். பின்னால வந்து ஆன்சர் நம்ம புக்ல கொடுக்கணும். நீங்க புக் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்தது 77 செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக. இதெல்லாமே கான்செப்ட்.
அதோட பேஜ் நம்பர் என்னது, செய்யப்பாட்டு வினையை பத்தி நம்ம புக்ல கொடுத்துருக்கோம். 254வது பேஜ்ல இதுலயே பாத்தீங்கன்னாலே தெரியும். படு அப்படிங்கிற மாதிரி செய்யப்பாட்டு வினை தொடர் அப்படிங்கும் போது படு, பட்டது, தெரு, பெற்றது அப்படிங்கிற துணை வினைகளும் ஒன்று சேர்ந்து வரும். அப்போ பெற்றது அப்படின்னு வந்தா அது என்ன, ஆட்டோமேட்டிக்கா செய்யப்பாட்டு வினை தொடர் டைரக்டா வந்திருக்கு பாருங்க. இது கான்செப்ட் புரிஞ்சிங்கனாலே ஆன்சர் பண்ற மாதிரியான கேள்வி அப்படியே கொடுத்திருக்கு 254வது பேஜ் நம்பர்ல. அடுத்து குமணன் நடந்தான் தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிக, தன் வினைன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ பேஜ் நம்பர் 253 நடந்தான் இருக்கா. அப்போ நடந்தான் அப்படிங்கிறது என்னது, தன்வினை. அப்படியே கொடுத்தாச்சு, தன்வினை நடந்தான். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உறுதி கூற்று ஆ, ஓ, ஏ, யா, இது எல்லாமே என்னது, வினாக்குறி இட வேண்டும், ஏனெனில் இவை வினா சொற்கள். இதோட பேஜ் நம்பர் என்னது, 65. அப்போ வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பிலேயே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இது எல்லாமே என்னது, வினா எழுத்துக்கள். ஏன்னா இது வந்து வினா சொற்களுக்கு வர்றதுனால இது வினா எழுத்துக்கள்னு சொல்றோம். அப்போ டைரக்டா 65வது பேஜ்ல பாத்தீங்கன்னாலே நமக்கு தெரியும். அடுத்தது 83 இருபொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. இதுல வந்து என்னது, கோரல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. கோரல் அப்படிங்கிறது என்னது, கொல்லுதல், டைரக்டா கொடுத்துருக்கு. என்ன பேஜ் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60வது பேஜ் நம்பர். கோரலுக்கான மீனிங் வந்து என்னது, கொல்லுதல், கொல்லல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, நோட் பண்ணிக்கோங்க. சிக்கு வந்து 1. அடுத்தது 85 பொருள் கண்டறிக. மா, மா, இதோட மீனிங் என்னன்னா இயமன் வண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ மா அப்படிங்கிறது வந்து இயமன். இந்த இது பாத்தீங்கன்னா யமன் அப்படின்னு இருக்கா, இது வந்து யமனை தான் வந்து இயமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டைரக்டா கொடுத்துருக்கு. அடுத்தது மா அப்படிங்கிறது என்னது, வண்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா மான்னா வண்டுன்னு இருக்கா, அப்படியே டைரக்ட் கொஸ்டின். இது எல்லாமே 135வது பேஜ்ல இருக்கு, 137வது பேஜ்லயும் இருக்கு. 2 இதுல இருக்கு, செக் பண்ணிருங்க. அடுத்தது 86வது நகர, நகர, நகர வேறுபாட்டின் பொறுப்புகள். அப்படியே இருக்கு அந்த கொஸ்டின் எல்லாம். 57, 58, 59. ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னால் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்களா, என்னுடைய, என்னால்னா என்னுடைய. அதுக்கடுத்து முன்னாள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, முன்னாள் இந்த இடத்துல பாருங்க, செக் பண்ணிருங்க. அடுத்து என்ன, அதுக்கடுத்து 3வது அன்னாள், அப்பெண். ஓகேங்களா, இது எல்லாமே அப்படியே டைரக்டா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு 3 பேஜ் நம்பர்ல. நோட் பண்ணிக்கோங்க. 86க்கு 57, 58, 59 3 பேஜ் இருக்கு. அடுத்தது 89 சிறிய கடிதம் 93வது பேஜ் நம்பர்ல குறிப்பு பெயரச்சம்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்படி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து சிறிய கடிதம் தான். நோட் பண்ணிக்கோங்க, டைரக்ட் கொஸ்டின் இது. அடுத்தது 90 ஆங்கில சொல்லை கண்டறிக. உயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மத்த சொற்களுக்கு வந்து நமக்கு ஓரளவு ஆன்சர் தெரிஞ்சிட்டாலே இதை மீன் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். 113வது பேஜ் நம்பர். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அலமாரி அப்படிங்கிறது என்னது, இது பாரசீக சொல். ஓகேயா, அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா துட்டுங்கிறது டச்சு சொல். ஓகேயா, இது ரெண்டுமே அடிபட்டுறது. அதுக்கடுத்து லாந்தர், உயில். ஆன்சர் வந்து உயில்னு கொடுத்துருக்காங்க. 113வது பேஜ் நம்பர், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். பேஜ் நம்பர் 628, 629. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்றும் முடியத்திறர். அப்படி டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கேன்னு சொல்லுவாங்க. அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே. அப்படியே அந்த லைன் சேர்த்து சேமா கொடுத்துருப்பாங்க. அப்ப ஆன்சர் என்னன்னா எது தவறுன்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும்தான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 92 அன்றே ஒளிய விடல் வள்ளுவர் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார், நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். பேஜ் நம்பர் 630. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். தீமை பயக்காமல் நன்மையை தருவதாலும் நடுநிலை நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்ப நடுவுநிலை கடந்து உண்டாகும் செல்வம், இதுதான் வந்து டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாமே. அடுத்தது 93 கிளைஞரை அளக்கும் போல் எது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு, அதாவது நமக்கு வரும் துன்பத்தினால் ஒரு நன்மை உண்டு. ஆன்சர் எந்த பேஜ் நம்பர்னா 638வது பேஜ் நம்பர்ல வந்திருக்கு. அப்படி சேம், எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை, டைரக்ட் கொஸ்டின் இது எல்லாமே. அடுத்தது கண்ணதாசன் தொடர்பான கூற்று 1949 கலங்காதிருமணமே. இது என்ன பேஜ் நம்பர் 737, 738. இத பாத்தீங்கன்னா அப்படியே அந்த லைன் அப்படியே சேமா வந்துடும், கலங்காதிருமணமே அப்படின்னு. அடுத்து இயேசு காவியம் அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி நூல் என்னது, சேரமான் காவிரி. அதனால இது வந்து வராது, தவறு. அடுத்து கவியரசு அப்படிங்கிற பட்டம் இந்த கொடுத்துருக்கோம், கவியரசுன்னு கொடுத்துருக்கா. அப்ப இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின். 737, 738 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 95 வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிந்த. 746வது பேஜ்ல ஒரு பாக்ஸ்லயே கொடுத்தாச்சு. தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது அப்படின்னு சொல்லி 4 மொழிகளையும் கற்று தேர்ந்தவர் வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட
அந்த பேஜ்லயே வந்து கொடுத்தாச்சு. 746வது பேஜ் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் கொஸ்டின். அடுத்தது தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக நாட்டிக்கல் மைல, அதுக்கு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 567. நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழ்காணும் கலை சொற்களை பொறுத்துக பேஜ் நம்பர் 332, 409, 422, 568. நம்ம வந்து டைரக்ட் ஸ்பீடா போறோம். நீங்க நம்ம புக் இருந்துச்சுன்னா புக்ல வந்து செக் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதனாலதான் தனித்தனி பேஜ் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நானோ டெக்னாலஜி வந்து 409, பயோடெக்னாலஜி 332. நீங்க பார்த்தாலே தெரியும் பயோடெக்னாலஜி. அடுத்து விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி. அடுத்து அறிவாளர் அப்படிங்கிறது இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது அறிவாளர் அப்படிங்கிறது. 97வது கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம புக்ல வந்து இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 98 ஓமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பேஜ் நம்பர் 527. இது என்னன்னா ஆன்சர் அதாவது கான்செப்ட் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஆற்றில் கரைத்த புலி போல அப்படிங்கிறதும் கடலில் கரைத்த காயம் போல ரெண்டுமே என்னது பயனற்றது. அதைத்தான் வந்து மீன் பண்ணிருக்கோம். மீனிங் புரிஞ்சே ஆன்சர் பண்ணிடுவாங்க நாம. அடுத்த கேள்வி பாருங்க, நீர்மேல் எழுத்து போல என்ற ஊமை தொடரின் சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த பேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 529வது பேஜ்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீர்மேல் எழுத்து போல பாத்தீங்களா. அடுத்து இது என்னதுன்னா நிலையற்ற தன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ இவ்வளவுதான். இத்தனை கேள்விகள், கிட்டத்தட்ட 60 கேள்விகள் கிட்ட வந்து நம்மளோட புக்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சில இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா உள்ளதே வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு 40+ டைரக்டாவே வந்துருச்சு. அது போக அவுட் சோர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே ஒரு 15+ வந்து நம்ம புக்ல இருந்து டைரக்டாவே கொடுத்துருக்கோம். வெளியில இருக்கக்கூடிய ஆதாரங்கள்ல இருந்து நம்ம புக்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா முன்னால இருக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஸ்கூல் புக்ல வந்து படிச்சாலே போதும். ஆனா இப்போதைக்கு வெளி ஆதாரங்கள்ல வந்து நிறைய கேள்விகள் வந்து இப்போதைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்சிமம் எவ்வளவு கண்டென்ட் வந்து நம்மளோட புக்ல வந்து உள்ள இன்க்ளூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மேக்சிமம் புக்ஸ் நிறைய பேர் வாங்கிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, செக் பண்ணி பாருங்க. அடுத்த எக்ஸாம்லயுமே வந்து இன்னும் அப்டேட்டடா வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா, நல்லா செக் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.